திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். கோட்டீஸ்வரன், இப்போ என்டிஏ யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதற்கான விடை கிடைத்திருக்கிறது. எல்லாரையுமே இந்த மேடையில் மேடையேற்றிருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர்களை. அப்போது தேர்தலுக்கு முழு வீச்சில் பாஜக குறிப்பாக பிரச்சாரத்துக்கு தயாராகி விட்டது தானே பொருள்? குறிப்பாக பிரச்சாரத்துக்கு தயாராகவில்லை. பிரச்சாரத்துல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வேகமா போயிட்டு இருக்கிறது பாஜகன்னு எடுத்துக்கலாம். இதை எப்படி நம்ம சொல்றோம்னா, இப்ப நேத்து வரையில அவங்களுக்கு கூட்டணி கட்சியில யார் வராங்க, பாமக வருதா போதா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தது. இன்னைக்கு காலையில கூட்டணி உறுதியாகி விட்டது. இப்பொழுது நம்ம செய்தியில பார்க்கும்பொழுது பிரதமர் அவர்களை டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் வரவேற்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப இது பார்க்கும்போது அந்த பிரச்சாரம் என்பது அந்த ரவுண்ட் ஒன், அந்த ரவுண்ட் ஒன்ல திமுகவிடவும் அதிமுகவிடவும் பாஜக வேகமா செய்கிறது. குறிப்பா சொன்னீங்கன்னா, இப்ப இது ஏதோ ஒரு ரோட் ஷோ இல்ல, இது பிரச்சாரத்தை நேத்து கோயம்புத்தூர் ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணிருக்காரு பிரதமர் அவர்கள். இன்னைக்கு சேலத்துல பண்ணிருக்கிறாரு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இன்னொரு 2 மாவட்டத்தை சுத்தி பார்த்துக்காரு. அப்போ பிரதமர் என்பவர் தமிழகத்திலும் கேரளாலையும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை விட அதிகமான விசிட் இப்ப இவர் தான் பண்ணிருக்காரு. ரோட் ஷோ அதிகமா பண்ணிருக்காரு. பிரச்சார கூட்டங்களும் இவர் தான் அதிகமா வேகமா பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பதை பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துல மற்ற தலைவர்கள் முதலமைச்சர்களை விட இன்னும் வேகமா செயல்படுறாங்க மாதிரி தான் பாத்துக்கணும். இது முதல் பார்வை. இரண்டாவது, இன்னைக்கு தேதியில இருந்து பார்க்கும்போது அந்த கூட்டம் ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். பிரதமர் இருக்கும்போது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இருப்பாங்க, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸோ இல்ல ஐயா மருத்துவர் ஐயாவோ இருக்கலாம், அது மாதிரி டிடிவி தினகரன் இருக்கலாம். அப்போ நேற்று வரையிலும் கட்சி சின்னமோ இல்ல பெரிய ஒரு பேசு பொருளா இல்லாத தலைவர்கள் இருந்தாங்க. இப்போ இன்னையில இருந்து பார்க்கும்போது பேசு பொருளுக்கு உண்டான அந்த தலைவர், ஏன்னா இன்னும் கையில இருக்கிறது 28 நாள் தான். இந்த 28 நாள்ல யார் ஒரு நல்ல பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக்கும். இன்னொன்னு, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் அட்லீஸ்ட் ஒரு 3 சீட்டு வராதா, ஒரு 5 சீட்டு வராதா, இல்ல ஒரு ஒரு ஒத்த வரிசையிலாச்சும் நமக்கு சீட்டு வராதான்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அந்த தீவிரத்தோட அந்த தன்மை கண்ணெதிரே தெரிகிறது. ஏன்னா பிரதமர் அவர்கள் பொதுவா பாத்தீங்கன்னா அந்த ஒரு 10 நாள் 15 நாள் ஆனதுக்கு அப்புறமா தான் வருவாங்க. பட் இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே வந்ததுனால பிஜேபிக்கு இது ஒரு அந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில பயணம் போயிட்டு இருக்க மாதிரி தான் நான் பார்க்கிறேன். பட் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பாருங்க, யார் யாருக்கு எந்த இடம் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனா திமுக கூட்டணியில யாருக்கு எந்த இடம்னு சொல்லியாச்சு. சில கட்சிகள் வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. இன்னும் காங்கிரஸும் திமுக மட்டும் தான் அறிவிக்கணும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்படி பார்த்தா திமுக தானே இங்க மொமெண்டத்தை ஃபர்ஸ்ட் செட் பண்ணிருக்காங்க. இல்லங்க, திமுக மொமெண்டம் செட் பண்ணல. திமுக வெற்றி வாய்ப்புக்கு கிட்ட இருக்கிறாங்க. திமுக கடந்த தேர்தலையும் அதிகமான சீட்ல ஜெயிச்சாங்க, அதுக்கு முந்தைய தேர்தலையும் ஜெயிச்சாங்க. இந்த தேர்தலையும் அதிகமான வெற்றி வாய்ப்புக்கு அவங்களுக்கு தான் இருக்கு பிரகாசமா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.